செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். ஹொசூர் அருகே ஏசியன் பேரிங் கம்பெனியை 300 தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டம். ஹொசூர் அருகே பாகலூர் பஞ்சாயத்து பெலத்தூரில் ஏசியன் பேரிங் லிமிடெட் என்ற கம்பெனி செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் கம்பெனி நிர்வாகம் திடீரென்று கதவடைப்பு செய்ததால் இங்கு வேலை செய்து வந்த 700க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் குடும்பத்தினர் பட்டினியால் பரிதபித்து வந்தனர். இதைத் தொடர்ந்து 100 பேர் வயது மூப்பின் காரணமாக இறந்து விட்டனர். கம்பெனி நிர்வாகத்தை கண்டித்தும் ஊதிய உயர்வு கேட்டும் தொழிலாளர்கள் கடந்த 2006 முதல் பல்வேறு போராட்டங்கள் ஒருநாள் கடையடைப்பிலும் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் நிர்வாகம் எதற்கும் செவிசாய்க்கவில்லை என தெரிகிறது. தொடர்ந்து போராட்டங்களை தொழிலாளர்கள் நடத்தி வந்தனர். இந்நிலையில் ஏசியன் பேரிங் ஒர்க்கர்ஸ் யூனியன் சார்பில் ஏசியன் பேரிங் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும் தமிழக முதல்வர் இந்த பிரச்சனையில் தலையிட கோரியும் ஹொசூர் அருகே பெலத்தூரில் உள்ள ஏசியன் பேரிங் கம்பெனி கேட் முன்பு நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு ஹொசூர் முன்னாள் எம்எல்ஏவும் INTUC தேசிய செயலாளருமான மனோகரன் தலைமை வகித்தார். சேலம் வக்கீல் மதிவாணன், இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் ரமணா, ஹொசூர் வக்கீல்கள் சிவசங்கர், ஸ்ரீதர், அத்தாவுல்லா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தில் சென்னை ஐகோர்ட் வக்கீல் நெப்போலியன், ஹொசூர் தொழிற்சங்க கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சுந்தரம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஏசியன் பேரிங் ஒர்க்கர்ஸ் யூனியன் பொதுச் செயலாளர் கிறிஸ்து நேசன் சிறப்புரையாற்றினார். இதில் ஏசியன் பேரிங் கம்பெனி தொழிலாளர்களுக்கு சம்பளம் உடனடியாக வழங்கிடு, தொடரும் தொழிலாளர்களின் பலியை தடுக்க தமிழக அரசே கம்பெனியை ஏற்று நடத்து, 700 தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பறித்த நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடு, நீதிமன்றம் தமிழக அரசை ஏமாற்றி வரும் ஏசியன் பேரிங் கம்பெனி உரிமையாளரை உடனடியாக கைது செய் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் INTUC தேசிய செயலாளர் மனோகரன் தலைமை உரையாற்றி பேசுகையில், APL தொழிலாளர்கள் 17 பேருக்கு மிகவும் சிரமப்பட்டு கிராஜுவிட்டி பணம் பெற்று தரப்பட்டுள்ளது. இதில் வேலை செய்த 600 பேருக்கு கிடைக்கக்கூடிய ஊதியத்தை வழங்கிட நீதிமன்றம் உத்தரவிட்டும் நிர்வாகம் தராமல் உள்ளது. எனவே தமிழக அரசு இதில் உடனடியாக தலையிட்டு டிட்கோ மூலம் எடுத்து நடத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த 20 ஆண்டுகளாக தொழிலாளர்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்த தமிழக அரசு தவறிவிட்டது. மேலும் தொழிலாளர்களை திசை திருப்ப நிர்வாகம் முயற்சி மேற்கொண்டு வருகிறது. ஒற்றுமைதான் நமக்கு வலிமை. அதேபோல கம்பெனியில் உள்ள 90 ஏக்கர் நிலத்தை அரசு கையகப்படுத்தி சொத்தை மீட்க வேண்டும். மேலும் மாவட்ட நிர்வாகம் மூலம் நிலத்தை மீட்டு அரசை ஏற்று நடத்திட முன்வர வேண்டும் என அவர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கம்பெனியை 300 தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பாகலூர் போலீசார் மற்றும் INTUC தேசிய செயலாளர் மனோகரன் ஆகியோர் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். முத்து மீது நடவடிக்கை எடு. தமிழ்நாடு அரசே திறந்து வீடு. கண்டிக்கின்றோம். ABL நிர்வாகத்தை தொடருது. தொழிலாளர்கள் மரணங்கள் தொடருது. தமிழ்நாடு APL முத்துவை கைது செய். நடவடிக்கை எடு. 700 தொழிலாளர்களின் தலைவர் முத்து மீது நடவடிக்கை எடு. வேடிக்கை பார்க்காதே. தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அரசு, தமிழ்நாடு அரசு கொடுக்கின்ற தீர்மானங்களுக்கும் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு தோழர்களே, பல்வேறு பிரச்சனைகளை நாம் எடுத்துச் சொல்லி அரசாங்கத்தினுடைய மனுவையும் கொடுத்து அரசாங்கத்தினுடைய கண் நம்மீது இன்னும் படவில்லை. அது ஏன் என்று தெரியவில்லை. கடந்த வாரம் நானும் கிறிஸ்து நேசன் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே இதை பற்றி விவாதித்தோம். அதில் நான் அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தேன். இந்த ஆலை நிர்வாகத்தினுடைய நிலங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசாங்கத்திற்கு. அப்பொழுதுதான் அவர் அடங்குவார். இல்லை என்று சொன்னால் வழக்கு மன்றத்திலே கொடுக்கின்ற ஒவ்வொரு தீர்ப்புக்கும் உடனடி
சிதைத்து விடுகிறார்கள். ஆகவே நம்முடைய அரசாங்கத்தினுடைய பணம் இந்த நிறுவனத்தில் இருக்கிறது என்பதையே உங்களுடைய எத்தனை நாள் ஆனாலும் இதுதான் கடைசி வாழ்தான் சாவா நம்ம சவால் இங்கேயே ஆகுது 20 வருஷம் வளைச்சோம் இங்கேயே சுத்தி போயிட நம்ம சரி கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கப்பா. ஒரு ஆளு போங்க வேற யாரும் போகாதீங்க. தயவு செய்து சங்கத்தை கட்டுப்படுங்க. சங்கத்தை கட்டுப்படுங்க. கட்டுப்படுறதுக்கு நாங்க தயாரு. ஒரு ஆள் பேர் எங்களுக்கு வேலை செய்த கூலி வேணும். 20 வருஷமா போராடிட்டு இருக்கோம். 20 வருஷமா போராடிட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு உயிர் போகுது. எங்க சம்பளத்தை வை. அவ்வளவுதான். இல்ல பொறுமைக்கு கடவுள் உண்டு. வேண்டாம். எம்டிக்கு எங்களுக்கு தான் சார். ஆமா. உங்களுக்கு 20 வருஷம் அதெல்லாம் கிடையாது சார். எந்த பாவமும் கண்டிப்பா சார் நீங்க 4 மாசம் சம்பளம் கொடுக்கல உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுற எங்களுக்கு நியாயத்தை கொடுங்க. அவ்வளவுதான். காவல்துறை ஒரு மறுப்பு சொல்லாது. இன்றைக்கு இருக்கிற காவல்துறை உங்களுடைய சம்பளத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. ஆகவே நம்முடைய போராட்டத்தை நாம் அருள் கூர்ந்து நீங்களெல்லாம் வெளியே வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சம்பவம் அரசுக்கு கட்டாயமாக தெரியப்பட்டும் நம்முடைய ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தால் அதை காரணமாக கட்டி அவர்கள் நமக்கு பணத்தை கொடுக்க மாட்டார்கள். ஆகவே என்னுடைய வேண்டுகோள் அல்லது நாம் போகலாம், வெளியே போவோம். அரசுக்கு ஒரு சம்பவம் நான் காவல்துறையுடைய அனுமதி கேட்டது நம்முடைய காவலர் நம்முடைய கேட்ட அவர்களும் நாம் இந்த ஒரு உள்ளமான இந்த ஆரோக்கியமாக அரசு
அரசு கட்டாயமாக நம்முடைய காவல்துறை தெரிவிக்கும். ஆகவே இன்றைக்கு முதல் கட்டமாக உள்ள வந்திருக்கீங்க. இதை ஒரு வெற்றி உள்ளது. ஆகவே நாம் அரசிடம் போராடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே தோழர்கள் தோழியர்கள் தயவு செய்து అప్పుడే వచ్చి సమాజం నుండి కొంచెం ప్లేస్ ఏమో మీటింగ్ చేస్తాను అందరూ రాండా. அந்த பத்திரிகை ஊடகத்தினுடைய நண்பர்களே, உங்கள் மூலமாக எங்களுடைய வேண்டுகோள், இந்த அரசு 20 வருடமாக நம்ம செய்த ஊதியத்திற்கான தொகையை வாங்கி கொடுக்க முடியவில்லை. காரணம் என்னன்னு சொல்லுகிறார்கள், நீதிமன்றத்தின் உத்தரவை நாங்கள் மதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆகவே நீதிமன்றம் ஒரு பக்கத்திலே வைத்து இந்த ஆலையை அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை இன்றைக்கு நாங்கள் வலிமையாக வற்புறுத்துகிறோம். ஆகவே காவல்துறை நண்பர்களும் இங்கு வந்திருக்கக்கூடிய ரகசிய போலீஸ் அவர்களும் இந்த நம்முடைய கோரிக்கையை எந்த அளவுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய தோழர்கள் வேகமாக செயல்படலாம், ஆனால் இன்றைக்கு நம்முடைய தோழிகள் எல்லாம் உள்ளே வந்திருக்கின்ற காரணத்தினாலே நாம் அனைவரையும் ஆலை முன் கேட்டுக்கு வர சொல்லிவிட்டோம். அவர்களும் வந்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய சங்கம்தான், இன்றைக்கு இருக்கிற கூட்டு சங்கம்தான் 800 பேருக்கும் ஒரு உறுதியான எல்லாரும் எங்கள் பின்னால் இருக்கிறார்கள் என்பதை ஆலை நிர்வாகத்திற்கும் காவல்துறை தெரிவிக்க வேண்டும். ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய செயல்பாடை அரசு மதிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த ஆலையை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும், இங்கு இருக்கக்கூடிய நிலங்களை கைப்பற்ற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். விரைவில் அவர்கள் செயல்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் கோட்டையை நோக்கி பேரணி போவோம் என்ற ஒரு கடைசியான எச்சரிக்கையும் இன்றைக்கு காவல்துறை மூலமாக அரசுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே நண்பர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொல்லி பொறுத்தது போதும், 20 ஆண்டுகள் பொறுத்து விட்டோம். ஆகவே கோட்டையை நோக்கி நாம் செல்வோம் என்று தொழிலாளர்களுடைய வேதனையை உங்கள் மூலமாக அரசுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி. நிர்வாகம் ஒண்ணுமே சொல்லல, நிர்வாகம் கொடுக்கறதுக்கு மனசு இல்லையே. இன்றைக்கு 600 தொழிலாளர் 92 பேர் போயிட்டாங்க, 600 குடும்பம். இது அரசு முதலீட்டிற்கு போட்ட காரணத்தினால பல்வேறு பகுதியில் இருந்து அவர்கள் இங்கு வந்தார்கள். இந்த உள்ளூர் பகுதியில் இருந்தா கூட அவங்க ஏதாவது அவங்களுடைய உணவுக்கோ இருக்க இடமோ இருந்திருக்கும். அனைவரும் வெளியே இருந்து வந்தவர்கள். அவர்கள் எதை நம்பி 20 வருடமாக இருக்க முடியும்? எத்தனை பேர் பட்டியலே இறந்திருக்கிறார்கள். தொழிலாளியை விட இந்த பகுதியிலே, இந்த ஆலையிலே வேலை செய்யக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபும் பல தடவை அவர்கள் கெஞ்சி கேட்டும் அவர்களுக்கு எந்த விதமான பிஎஃப் கடன் கொடுக்க கூட முடியாத காரணத்தினால நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் ஒருவர் செயல்பட முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நிர்வாகம் அவர்களுக்காக தொழிலாளியை வேலை வாங்கி கொண்டு அவர்களும் இந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை இந்த நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. ஆகவே இது கடைசியாக நாங்கள் கோட்டையை நோக்கி போவோம், பேரணியாக போவோம் என்று உங்கள் மூலமாக அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம்.